திஸ் ஹவுஸ் ஹேஸ் பீப்புள் இன் இட். இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீட்டில் சாதாரண ஃபேமிலி வாழ்ந்துட்டு வர மாதிரி காட்டுறதெல்லாம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜாக தான் காட்டுறாங்க. இந்த சேனலில் மிகவும் பெரிய மர்மமான சம்பவம் அந்த குடும்பத்தின் மகளான மேடிசனை சுற்றி தான் நடக்கிறது. ஒரு நாள் அவள் சமையலறையின் தரையில் குப்புறப்படுத்து கிடக்கிறாள். ஆரம்பத்தில் விளையாடுற அடம் பிடிக்கிறான் நினைத்த பெற்றோர் அவளை எழுந்திருக்க சொல்கிறார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிகிறது. மேடிசன் நடிக்கவில்லை, அவளுடைய உடல் உண்மையாகவே தரையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவளால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. அதோடு மட்டும் நிற்காமல் சில நிமிடங்களுக்கு பிறகு மேடிசனின் உடல் மரத்தரையின் வழியாக அப்படியே உள்ள போது, அதாவது மெதுவாக மரத்தரைக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து பதறி போன பெற்றோர் அவளை மேலே இழுக்க முயற்சிக்கிறார்கள். தரையை வெட்டுகிறார்கள். கீழே விழுந்தால் தாங்குவதற்காக மெத்தியை வைத்து காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் தான் முடிகிறது. மேடிசன் யாராலும் தடுக்க முடிய ஒரு விசித்திரமான சக்தியை இழுக்கப்படுவது போல மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளேயே மறந்து கொண்டே செல்கிறார். அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பதற்கு எந்த ஒரு அறிவியல் அல்லது அமானுஷ விளக்கமும் சொல்லவில்லை. அதோடு நடுவ முடியவில்லை. இன்னொரு காட்சியில் வீட்டுக்கு வெளியோரு நபர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வீட்டின் படுக்கறையில் கணவன் மனைவி அமைதியாக படுத்திருக்கிறார். திடீரென அந்த வேலை செய்து கொண்டிருந்த நபர் எந்த காரணமும் இல்லாமல் நேராக அந்த படுக்கை அறையில் நடந்து வருகிறார். அதோட வீடியோ சரி. அடுத்து என்ன நடந்தது, அவர் ஏன் உள்ளே வந்தார், அந்த தம்பதியினருக்கு என்ன என்பதற்கு பதில் கிடையாது. அதற்கு பிறகு சில கதாபாத்திரங்கள் திடீரென தங்களுடைய முகத்தை மீண்டும் மீண்டும் தொட்டு பார்ப்பது போல நடந்து கொள்கிறார்கள். அது ஏன்? அவர்கள் எதையாவது உணர்கிறார்களா அல்லது அவர்களுக்கு ஏதாவது நடந்து விட்டதா? இதற்கும் எந்த விளக்கமும் இன்று வரை இல்லை. இந்த வீடியோஸிற்கு அதிகாரபூர்வமான எண்டிங்கும் இல்லை, க்ளோஷரும் இல்லை. மேடிசன் ஏன் தரைக்குள் மூழ்கினால், அந்த குடும்பத்தை யார் கண்காணித்தால், பெட்ரூமுக்குள் வந்த நபர் யாரு, அனைவருமே விசித்திரமாக நடந்து கொண்டார்கள். இந்த கேள்விகள் அனைத்துக்குமே நேரடியான பதில்கள் எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த மர்மத்திற்கான பதில் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே புதைந்திருக்கலாம்.